ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக நடத்தப்படுகிற உங்கள் விடுதலை நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான இந்த ஊழியமானது ஆண்டவரை ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்கள் நடுவிலே, குறிப்பாக ஆதிவாசிகள் நடுவிலே இந்த ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவரை அறிந்த திருச்சபை மக்களுக்கு நடுவிலும் சத்தியத்தை சத்தியமாய் போதித்து எந்த மனிதனையும் எல்லாவிதமான கண்டனத்தோடும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த 2 விதமான வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிகமான பிரயாணங்கள், அதிகமான ஊழியங்கள் எங்களுக்கு உண்டு. வருடம் முழுவதும் எங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக, ஊழியங்களுக்காக, எங்களுடைய பிரயாண வசதிகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் நாங்கள் ஐபி டிவி மூலமாக உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கடந்து செல்கிறது. ரேமா டிவி என்கிற ஒரு டிவி சேனல் வைத்திருக்கிறோம். ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரேமா டிவி என்கிற பெயரில் ஒரு ஆப் இருக்கிறது. நீங்கள் அதை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ரேமா டிவி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லா இணையதளத்தின் வழியாகவும் நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கான எல்லா பிரயாசங்கள், வேலைகள், ரெக்கார்டிங், அதற்கான அத்தனை தேவைகள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த பூமியிலே எங்களை வைத்திருக்கிறதனுடைய நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லட்சக்கணக்கான மக்களுக்கு, உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எங்களுடைய இந்த தொலைக்காட்சி ஊழியமானது பிரயோஜனமாய் மாறட்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்க்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 21வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ரட்சிப்பு, இது ஒரு புதிய வார்த்தை நமக்கு. இந்த ரட்சிப்பு என்கிற இந்த பதம், இந்த வார்த்தை வேதத்திலே பல இடங்களிலே பல காரியங்களுக்காக ரட்சிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, பரிதிமேய் என்கிற ஒரு குருடன் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு அந்த வழியாய் வருகிறார். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் கத்தி கூப்பிடுகிறான். ஆண்டவர் நின்று அவனை அழைக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து விடுகிறார். அவன் கண் குருடு, பிறவி குருடன். அவனை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? உடனே அவன் சொன்னான், ஆண்டவர், என் பார்வை அடைய வேண்டும். அடுத்த வசனம் போட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரமே அவன் பார்வை அடைந்தார். என்றால் இந்த இடத்துல ரட்சிப்பு என்கிற வார்த்தை எந்த அர்த்தத்தில் வருகிறது? அற்புத சுகம். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஒரு குறைபாடு, அவன் ஒரு மாற்றுத்திறனாளி, அவனுடைய குறைபாடு நீங்கி அவன் குணமடைகிறான். வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பெயரும் ரட்சிப்பு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மற்றும் ஒரு சம்பவத்திலே இயேசு ஒரு ஜெபாலயத்துக்கு போகிறார். அங்கே ஒரு அம்மா நிமிர முடியாத கூனியாய் இருக்கிறாள். அது ஒரு சாத்தானுடைய செயல், வியாதி அல்ல.
சாத்தான் அவளை நிமிர முடியாத ஒரு கூனியாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த ஜெப ஆலயத்திலே ஓய்வு நாளிலே அந்த அம்மாவை அழைத்து ஜெபிக்கிறார். அந்த பிசாசை துரத்தினார். பிசாசு துரத்தப்பட்ட உடனே அந்த அம்மா நிமிர்ந்து விட்டாள். இப்போ ஆண்டவர் சொன்னார், மகளே, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ இந்த இடத்துல ரட்சிப்புக்குன்னா என்ன பொருளில் வருகிறது? ஒரு மனிதன் பிசாசின் பிடியிலிருந்து விடுபட்டால், ஆண்டவருடைய ஜெபத்தினால் அவன் விடுபடும் பொழுது, பிசாசின் கையிலிருந்து விடுபடுவதற்கு பெயரும் ரட்சிப்பு. உயிர் தப்பி பிழைப்பதற்கு பெயரும் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்கிறது வேதத்திலே பல பொருளில் வருகிறது. இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுகிறான். பாவத்திலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, அதனால் உண்டான வியாதிகளிலிருந்து விடுதலை, இதற்கும் ரட்சிப்பு என்றுதான் பெயர். பிரதர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சிஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வியை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். என்ன அர்த்தத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறீர்களா? சாபத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறீர்களா? அதான் அதற்கு பொருள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். என்றால் மனுக்குலம் முழுவதும் பாவத்திலே சிக்கி இருக்கிறது. பாவத்திலே சிக்கி இருக்கிற இந்த ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். பாவ பரிகாரியாக வந்த இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர். இந்த விடுதலை 3 நிலைகளிலே காணப்படுகிறது. சமீபத்தில் எனக்கு வந்த ஃபோன் காலில் இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பதிலாக இந்த செய்தி அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பிறப்பிலேயே ஒரு மனிதன் பாவியாய் கண்டறியப்படுகிறான். பிள்ளைகள் பிறந்து நன்மை தீமை அறியாத பருவத்திலேயே பிள்ளைகளுக்குள்ளே பாவம் இருக்கிறது. இரத்தத்தோடு இரத்தமாய் பாவம், ஜென்ம சுபாவம், கீழ்ப்படியாமை, பிடிவாதம், பாவ குணங்களோடு தான் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். யாருடைய பிள்ளையாக இருந்தால் பாவ சுபாவத்தோடு தான் பிறக்கிறார்கள். பாவத்தோடு பிறக்கிற குழந்தைகள் வளர 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 வயதுக்கு தக்க பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு வயது பருவத்திலும் ஒரு விதமான பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு தேவை. அடிக்கடி உலகம் முழுவதும் ஒரு கதை, ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள் பிரசங்கிமார்கள். அது உண்மையா கதையா எனக்கு தெரியாது. நான் ஆங்கிலத்திலும் அந்த கதையை கேட்டிருக்கிறேன், தமிழிலும் அந்த கதையை கேட்டிருக்கிறேன். அது என் உள்ளத்தை பாதித்த ஒரு சம்பவம், ஒரு கதை. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறுவன் ஒருவன் பள்ளிக்கூடத்துக்கு சென்றான். மிக ஏழ்மை நிலைமை. பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு கூட அவனுக்கு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. தன் தாயினிடத்திலே பென்சில் கேட்டுக்கொண்டே இருந்தான். தாயால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு வறுமை. ஒரு நாள் இந்த மாணவன் வீட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய அம்மா அவன் பையிலே பென்சில் இருப்பதை பார்த்து, இந்த பென்சில் எப்படிடா கிடைத்தது என்று கேட்டார். அவன் சொன்னார், அம்மா, நான் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீங்கள் தரல. ஆகவே பள்ளிக்கூடத்தில் பக்கத்து பையனுடைய பென்சிலை களவாண்டு நான் வைத்து கொண்டேன் என்று சொன்ன தாயார் அவனை திருத்தி இருக்க வேண்டும்.
ஆனால் தாயார் பார்த்தார்கள் வறுமை. சரி, நம்ம பையன் திறமையாக செய்கிறான்னு அவனை அப்ரிஷியேட் பண்ணார், தப்பை ஊக்குவித்தார்கள். வயது கடந்து சென்றது. ஒவ்வொரு பருவத்திலும் அவன் திருட ஆரம்பித்தான். பொருட்களை திருடினான் தன் தேவைக்கு. அதன் பிறகு பணத்தை திருடினான் தன் தேவைக்கு. அது அப்படியே டெவலப் ஆகி ஆடம்பரத்திற்காய் கூட பணத்தை இப்பொழுது திருட ஆரம்பித்து விட்டான். கொள்ளைக்காரனாய் மாறினான். ஒரு முறை அவன் ஒரு பெரிய திருட்டில் ஈடுபடும் பொழுது அங்கே குறுக்க வந்த ஒருவரை கொலை செய்தான். காவல்துறையினர் பிடித்து அவனை ஜெயிலில் அடைத்தார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளிடத்தில் கேட்கும் கடைசி ஆசை என்ன என்ற கேள்வி கேட்டார்கள். அவன் சொன்னான், என் அம்மாவை பார்க்க வேண்டும், என் அம்மாவை அழைத்து வாருங்கள் என்று சொன்னான். தூக்கு மேடையில் நின்று கொண்டிருக்கிறான். தாயார் அழுது கொண்டே நிற்கிறார்கள். தூக்கு மேடையில் நின்று கொண்டிருந்த மகன் சொன்னான், ஏன் அழுகிறாய்? நான் இந்த தூக்கு மேடையில் நிற்பதற்கு காரணம் நீ. நான் முதல் முறை சிறுவனாய் இருந்த பொழுது பென்சில் திருடும் பொழுதே நீ என்னை கண்டித்திருக்க வேண்டும், என்னை அடித்து வளர்த்திருக்க வேண்டும். நீ அப்ரிஷியேட் பண்ணினாய். இன்றைக்கு டெவலப் ஆகி பெரிய ஒரு கொலைகாரனாய் நின்று கொண்டிருக்கிறேன் அம்மா. என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நீ என்று அவன் சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திலே பிறக்கிற எல்லா மனிதர்களும் மரண தண்டனையோடு தான் பிறக்கிறார்கள் இந்த பூமியிலே. இந்த மரண தண்டனையிலிருந்து இந்த பூமியில் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை சிந்தினார். உங்களுக்காக எனக்காக உயிரையே தியாகம் செய்து பாவத்தின் சம்பளமான மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்து விட்டாரா? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரண தண்டனையிலிருந்து இயேசு என்னை விடுதலை செய்து விட்டாரா? ஆமாம். அப்படியானால் இனி நான் பாவம் செய்தாலும் எனக்கு மரணம் இல்லை. அப்படியா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். இன்றைக்கு இந்த நவீன காலத்திலே பலர் அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ பிறப்பதற்கு முன்பே உன்னுடைய மரணத்தை, உன்னுடைய பாவத்திற்கு உண்டான அந்த கூலியை அவர் வாங்கி கொண்டதினாலே நீ என்ன செய்தாலும் உனக்கு மரண தண்டனை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அறிவீனம், பிசாசின் சதி திட்டம், தந்திரம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பாவத்திற்கான பிராயச்சித்தம், பாவத்திற்கான பரிகாரம் இயேசு நாம பிறப்பதற்கு முன்பே ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆனால் நாம பிறந்து வளர்ந்து தக்க பருவம், அந்த ஞானம் வரும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகா பெரிய விடுதலையை நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவத்தினால் உண்டான மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதன் பிறகு தவறு செய்தால் தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா? கூடாதே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ பிராயச்சித்தமாய், நம்முடைய பாவ பரிகாரியாக நமக்காக தன் ஜீவனையே கொடுத்து மகா பெரிய ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை குறித்துத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, தேவன் தாமே சாட்சி கொடுத்த ரட்சிப்பு. இந்த 4வது வசனத்தில் பாருங்க, எத்தனை காரியங்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலை இல்லாமல் இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வரப்போகிற ஆக்கினை தீர்ப்பு தண்டனைக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் வேதத்தில் பல இடங்களிலே ஜனங்கள் ஊழியக்காரர்களை பார்த்துக்கிட்டார்கள், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுநாதரிடத்திலே வந்து ஒரு வாலிபன் கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டும் ஒன்று தான். இந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு தேவன் தாமே இலவசமாக ஏற்படுத்தி வைத்த ரட்சிப்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்காக அந்த ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆனால் அதற்கு பிறகுதான் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் என்றாவது ஒரு நாள் நம்முடைய பாவத்திற்காக சாரமடைந்து துக்கப்பட்டு மனஸ்தாபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு சொந்தமாகும். ஒரு எளிய ஓமை சம்பவம் ஒன்றை சொல்லி நான் விளங்க வைக்க விரும்புகிறேன். ஒரு கிராமத்திலே ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு ஒரே மகன். ஆகவே மகனுக்கு திருமணத்தை அயல் நாடுகளிலே இருக்கிற அவனுக்கு அங்கே திருமணத்தை வைக்காமல் தன் சொந்த கிராமத்திலே திருமணம் வைத்து சுற்றி இருக்கிற 18 கிராமங்களுக்கும் இலவசமாய் விருந்து செய்ய வேண்டும் என்று தாப்பனார் விரும்புகிறார். நல்லதுதான். உடனே அவர் ஒரு காரியம் செய்கிறார். தன்னுடைய மகனுடைய திருமண அழைப்பிதழை மகன் கையிலே கொடுத்து வீடு வீடாய் கொண்டு கொடுக்க சொல்லுகிறார். நீ போய் அழைத்து மக்களை அழைத்து வா மகனே என்று. இந்த மகனும் மேல்நாட்டிலே வசித்த மகன், சகல ஆடம்பரம் சகல வசதியோடு இருந்த மகன் எல்லாவற்றையும் துறந்து கிராமத்திற்கு வந்து வெயிலிலே வீடு வீடாய் குடிசை குடிசையாய் குனிந்து குனிந்து உள்ளே போய் தன் திருமணத்திற்கு இன்விடேஷன் கொடுக்கிறார். எல்லாம் கொடுத்தாச்சு. 18 பட்டி 18 கிராமத்திற்கும் கார்டிலே அடிச்சிட்டார். நன்கொடை மொய் எதுவும் வேண்டாம், இலவசமாய் நான் உங்களுக்கு விருந்து கொடுக்க விரும்புகிறேன். திருமண நாள் வந்தது. ஊரே மெச்சும்படியாய் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. மதிய சாப்பாடு, நல்ல கொழுத்த கன்றுகளை அல்லது கொழுத்த ஆடுகளை அடித்து மட்டன் சாப்பாடு. அப்படினால் இந்த சாப்பாட்டை ஆயத்தம் பண்ண திருமணம் நடக்கும் பொழுது தலையை எண்ணி விட்டால் எத்தனை பேருக்கு சாப்பாடு என்று பண்ணுவார்கள்? இல்லை இல்லை, முதல் நாளே எல்லா ஆயத்தம் நடக்கும். ஆடுகள் அடிக்கப்படும். எத்தனை காடு கொடுத்துருக்குறோம், அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் வருவார்கள், அதற்கும் கொஞ்சம் அதிகமாகவே. ஏன்னா எதிர்பாராமல் நிறைய பேர் வந்துட்டா. ஆகவே கொஞ்சம் அதிகம், அந்த 18 கிராமத்திலும் இருக்கிற ஜனத்தொகைக்கும் அதிகமாய் விருந்து ஆயத்தம் முதல் நாளே ரெடி ஆயிற்று. திருமணத்தன்று எல்லாம் ரெடியாக இருக்கு. விருந்து ஆயத்தம் பாருங்கள். சாறை சாறையாய் மக்கள் வருகிறார்கள். அப்பொழுது ஒரு தெருவிலே 4 வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாய் போகிற ஒரு பெரிய மனிதர் அந்த வாலிபரிடத்தில் கேட்கிறார், தம்பி, நீங்கள் ஏனப்பா விருந்துக்கு வராமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கவில்லையா என்று கேட்கிறார்.
அப்போ அந்த வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், இல்லையா எங்களுக்கு அழைப்பிதழ் உண்டு. அப்போ வாங்க போய் சாப்பிடுவோம். இல்லை இல்லை நீங்கள் போங்க, இல்லை இல்லை நீங்கள் போங்க. பெரிய ஒரு விடாப்பிடியை, வாங்க தம்பி போய் இலையை போட்டு சாப்பிடுவோம். அப்போ இந்த 4 வாலிபர்கள் ரொம்ப அறிவாளிகளாய் தங்களை நினைத்து கொண்டவர்கள், இன்றைய நவீன பிரசங்கிமார் தம்பிமார்களைப் போல அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டது எங்களுக்கும் சேர்த்துத்தானே? ஆமாம் தம்பி, உங்களுக்கும் சேர்த்து தான் அங்கே கிடா வெட்டி இருக்கு. அப்போ அந்த மட்டனில் எங்களுக்கு ஒரு துண்டு உண்டுல்ல, எங்களுக்கு ஒரு கறி உண்டுல்ல? ஆமாம் உண்டு. அது எங்களுக்குரியது தானே? ஆமாம் தம்பி, விருந்து உனக்கும் உண்டு. அதில் இருக்கிற ஒரு துண்டு கறி உனக்கு சொந்தமானது, அந்த விருந்து உனக்கு சொந்தமானது, வா போய் சாப்பிடும். வேண்டாம் வேண்டாம், எனக்கு சொந்தமானது தானே, அது என்னுடைய எனக்குள்ளது தானே, அப்படின்னா அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு 4 பேரும் சொல்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்காக அடிச்சிட்டாங்க. அப்போ அந்த மட்டன் எங்களுக்கு சொந்தமானது, அங்கே இருக்கிற அவ்வளோ மட்டனில் ஒரு பகுதி எங்களுக்கு சொந்தமானது, அப்போ அது எங்களுக்குரியது தானே? ஆமாம் தம்பி உனக்குரியது தான். அப்போ அது எங்களுக்கு வந்துருச்சு. பெரியவர் சொல்கிறார், இல்லை தம்பி, நீ எழுந்து புறப்பட்டு வந்து பந்தியில் எங்களோடு கூட அமர்ந்து இலையை போட்டு இருந்தால் தான் உனக்கு சொந்தமான அந்த மட்டன் உன் இலைக்கு வந்து சேரும். நீ அங்கே வராமல் இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா முட்டாள்தனம் இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாய் பாவம் செய்தேன் என்பேன். உத்தம மனஸ்தாபம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து, நாம் பிறக்கிறதுக்கு முன்பே அவர் ஏற்படுத்தி வைத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, அந்த பாவ பரிகாரத்தை, இந்த ரட்சிப்பை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இன்றைக்கு நம்முடைய வேலை. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் நான் பிறக்கிறதுக்கு முன்பே எனக்கு பாவத்தினால் உண்டான மரணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். இனி நான் எப்படி பாவம் செய்தாலும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு விடுதலை ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்று முட்டாள்தனமாய் பேசி கொண்டிருக்கிறார். வாலிப சகோதரனே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், கடவுள் ஏற்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்படுத்தி வைத்த அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவர் சமூகத்திற்குள்ளே நீங்கள் வர வேண்டும். கிருபைக்கு நீங்கள் கெஞ்ச வேண்டும். அவரிடத்திலே வந்து மனம் கசந்து உங்கள் உள்ளத்தை உடைத்து ஊற்றி அந்த ரட்சிப்பின் விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? என்றாவது ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இளைய குமாரனை போல பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறதா? சவுல் பவுலாய் மாற்றப்பட்டது போல வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாயிருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ தகுதி உள்ளவனாய், தகுதி உள்ளவளாய் நீ வர வேண்டுமானால் அடிப்படையாய் நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். 3 தலைமுறையாய் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே, பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். நீ சிறு வயது முதற்கொண்டே பக்தி மார்க்கத்திலே வளர்க்கப்பட்டவன். சிறு வயதிலே ஓய்வு நாள் பாடசாலையிலே தவறாமல் பங்கெடுத்தவன். வாலிபனாய் வந்த பொழுது ஓய்வு நாள் பாடசாலையின் ஆசிரியராய் பணியாற்றியவன். அதன் பிறகு திருச்சபையிலே, திருமண்டலத்திலே VBS டைரக்டராய் வேலை பார்த்தவன். அன்றைக்கே எனக்கு பிரசங்கமெல்லாம் வரும். ஆனால் எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை.
அந்த ரட்சிப்பின் அனுபவம் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் அது. என் இஷ்டத்திற்கு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கிறிஸ்தவன் தான், ஆலயத்துக்கு தவறாமல் செல்கிறவன் தான், ஆனால் உள்ளத்திலே இயேசு இல்லை. பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என் பாவம் என்னை அழுத்தியது. பாவம் ஒரு பெரிய பாரமாய் மாறியது. என் நிம்மதி இழந்தேன். ஆண்டவரிடத்திலே ஓடினேன். மனஸ்தாபத்தோடு அவரிடத்திலே அழுதேன். ஆண்டவர் எனக்கு ரட்சித்தார். ஒரு நாள் சாயங்காலம் ஆண்டவர் என்னை அற்புதமாய் ரட்சித்தார். அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. என் பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஜெபத்தை விட்டு நான் எழுந்தேன். என் உள்ளம் நிர்மலமாய் மாறினது. அழுக்கும் ஆபாசமும் அருவருப்பும் எங்களை விட்டு ஓடி போனது. அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நான் மாற்றப்பட்டேன். அவருடைய சொந்த மகன் என்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே வந்தது. என் சிந்தனை மாறியது. என் கண் பார்வைகள் மாறியது. என் இருதயத்தின் உணர்ச்சிகள் மாறியது. பெரிய மாற்றம் எனக்குள்ளே உண்டானது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, பாவத்தின் தண்டனையான அல்லது பாவத்தின் சம்பளமான மரணத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். 2வது, பாவத்தினாலும் சாபத்தினாலும் உண்டான வியாதிகளிலிருந்து கடவுள் நமக்கு விடுதலை தருகிறார். அந்த விடுதலையை தருவதற்காகத்தான் அவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இதோ அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். உங்களை வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுங்கள். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாவம் சாபத்தினாலும் சிக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவரீர் தம்முடைய தூய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் தங்களுடைய பாவ வாழ்க்கைக்காக ஆண்டவரே எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை என்று பாவ பரிகாரியான உம்மிடத்திலே வந்து நிற்கிறார்களோ, அத்தனை பேருடைய பாவத்தையும் சாபத்தையும் ஆண்டவரே நீர் மன்னித்து அவர்களுடைய சொந்த குமாரனாய் குமாரத்தியாய் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவரே, நீ பிள்ளைகளை ரட்சியும். பாவத்திலிருந்து இப்பொழுதே ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லுகிறோம். என்னை மீட்டெடுத்த ஆண்டவர், ஒரு வினாடியிலே என்னை ரட்சித்த என் ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதும் ஆண்டவரே தொலைக்காட்சிக்கு முன்பாக ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இப்பொழுதே பாவ கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நீர் கொடுக்கிற அந்த விடுதலை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே காணப்படுகிறதான எல்லா வேதனைகளும், எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலும் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, அற்புதத்தை செய்வீராக. எந்தெந்த இடங்களிலே வலி வேதனையோடு கட்டிகளோடு ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தக்க விடுதலையை நீர் கொடுப்பீராக. அற்புதங்களை செய்வீராக. நாதா, வியாதியின் கூறுகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே செயலிழந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஏற்ற ஒரு விடுதலையைத்தான், அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன்.
ஆமென்.